கோடை விடுமுறை தொடங்கியதோடு மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா மையமான மூணாருக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் அதிகமான வெயிலில் வெப்பம் அதிகரித்த நிலையில் மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் அதிகரித்த நிலையில் மூணாரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. முக்கிய சுற்றுலா மையங்களான மாட்டுப்பட்டி, ராஜமலை உள்ள இடங்களுக்கு செல்லும் சாலைகளில் அதிக நேரம் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய துயர நிலை தொடர்கிறது. பகல் நேரங்களில் அதிகமாக வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் அனுபவப்படும் குளிர்ச்சி பயணிகளை கவர்ந்து வருகிறது. சூப்பராக 3 கிலோமீட்டர் மாறலாம் கிடையாது. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. சாயங்காலம் 6 மணிக்கு தனப்பா குளிர்னு சொன்னால் அங்கே அர்த்தம் குளிர். என்ன எலெக்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் கெஸ்ட்டு கொஞ்சம் குறைவு. என்னாலும் பிரச்சனை இல்லை. எல்லா கெஸ்ட்டும் மூணாரில் அடிப்பொலி கெஸ்ட்டு இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்ல கிளைமேட்டு குளிர்ச்சியாக இருக்குது. பின்ன இந்த பாருங்க ஒன்றும் ஒரு இடத்துலையும் சில இடத்துலையும் கொஞ்சம் தீ பிடிச்சிருக்கு. அதான் கருப்பாக இருக்குது. பாக்கியெல்லாம் பாருங்க பச்சை பசைன்னு. எங்கள் மூணார் வந்து பச்சை பசுமை தான். டேமில் தண்ணி இருக்குது, ஆற்றுல தண்ணி இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா டைரக்ஷனும் நல்லாயிருக்கு. மூணாருக்கு கெஸ்ட்டாக வரவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா என்ஜாய் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்காரங்க வராங்க, ஆந்திராக்காரங்க, கர்நாடகாரங்க, எல்லா அதர் ஸ்டேட் எல்லாம் வருது. கேரளா, தமிழ்நாடு கொஞ்சம் குறவு. தமிழ்நாடு 23ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கிறதுனால 24ஆம் தேதி கெஸ்ட் இறங்கிடும். நல்ல கிளம்பி குளிர்ச்சியாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. வாங்க, இந்த வெயிலுக்கெல்லாம் உங்கள் ஊர்லலாம் நல்ல வெயிலாக இருக்கும். இங்கே வாங்க, மூணாருக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு நாள். சுற்றுலா மையங்களில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறைவும் பயணிகளுக்கு சிரமமாக மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளுடன் பொதுமக்களுக்கும் தோட்ட தொழிலாளிகளுக்கும் வாகன நெரிசல் பெரும் துயரமாக மாறியுள்ளது. இனி வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை இனி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனடியாக வாகன போக்குவரத்து நெரிசலுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.